Hello UPSC aspirants, welcome you all. ஸோ நம்ம பார்த்துட்ருக்க பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் யூபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பற்றி வீடியோ லிஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் இது வந்து 4th வீடியோ. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வீடியோ பார்த்துட்டு தென் யூ கம் டு திஸ் வீடியோ, ரைட்? இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதுவரையிலும் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு எப்படி வந்து நேரு எல்லாத்தையும் பிளான் பண்ணி டெமோக்ரஸியை கொண்டு போயிட்டுருக்கிறாரு, அதுக்காக பஞ்சஷீல் ஆகட்டும், இல்லை வந்து லீடர்ஷிப் ஆகட்டும், இல்லை லிங்குஸ்டிக்காக இஷ்யூஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பற்றியுமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இன்டர்நேஷ்னல் ஏரியாஸை எப்படி வந்து இந்தியா ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்றது, ரைட்டு? இன்டர்நேஷ்னல் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடியது கொரியா வார். ரொம்ப இம்பார்ட்டண்டான வார் இது. இதில் நான் அலைன்மெண்ட் பாலிசியை கொண்டு இந்தியா எப்படி கையாண்டுச்சு இந்த வாரை அப்படின்றது. ஃபஸ்ட்டு வென் தெர் வாஸ் அ வேர்ல்டு வார் டூ எப்போ நடந்துச்சு? 1939லேருந்து 1945 வரலும் நடந்துச்சு வேர்ல்டு வார் 2. இந்த வேர்ல்டு வார் அப்போது அதோட ஒரு பகுதி தான். வேர்ல்டு வார் அப்படின்றது தனி வார் கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் மெனி வார்ஸ் தான் அது வந்து வேர்ல்டு வார் 2, ரைட்? அதாவது வேர்ல்டில் நிறைய இடங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொரியாவை நான் உங்களுக்கு வந்து கொரியா அப்படின்றது இந்த ரீஜியனில் இருக்குது, அதாவது சைனாவோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இந்த டார்க் ரெட்டாக இருக்க தான் நார்த் கொரியா, லைட் ரெட்டாக இருக்க தான் சவுத் கொரியா, ரைட்? இந்த கொரியாவில் தான் சண்டை ஏற்படுது, வார் வருது. இந்த வாரில் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க யூஎன் ரெசல்யூஷனுக்கு. அதாவது நார்த் கொரியா அண்ட் தென் சவுத் கொரியா. நார்த் கொரியா சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க, சவுத் கொரியா யூஎஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரைட்? இப்போது இந்த விஷயத்தில் ஜென்ரல் மெக் ஆத்தர் வித்தவுட் யூஎன் அப்ரூவல் கிராஸ் 38th parallel நார்த் கொரியா. அதாவது ஜென்ரல் மெக் ஆத்தர் அப்படின்றவர் இங்கே வந்து சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க நார்த் கொரியாவை 38th parallel, அதாவது நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் 38 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பேரலில் கட் ஆகுது, ஓகேவா? இந்த ஒரு ரீஜனல் டிஃப்ரென்ஸ் தான் இதையும் பிரிக்கிற ஒரு நார்த் கொரியாவையும் சவுத் கொரியாவும் பிரிக்கிற ஒரு லைன் 38th parallel, ரைட்? இப்போது சைனா வந்து நார்த் கொரியாவை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து காமன் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ். இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணுறதுனால சைனாவுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் யூஎஸ்க்கும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலைமையில் நியூட்ரலாக இருக்கிறாங்க, ரைட்? இப்போ வந்து கொரியன் டெஸ்ட், இப்போ தான் இந்த கொரியன் வார் தான் வந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்குது இந்தியாவோட நான் அலைன்மெண்ட் பாலிசிக்கு, ரைட்? இந்தியா மெஃப்டு யூஎஸ்எஸ்ஆர் அண்டு சைனா. அதாவது இந்தியா வந்து இவங்கள லைட்டாக குறை சொல்கிற மாதிரி நார்த்தன் கொரியா வந்து ரொம்ப அக்ரெஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 38th parallel கிராஸ் பண்ணதுக்காக வந்து சவுத் கொரியா கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு குறை சொல்கிறாங்க. அதே மாதிரி மெஃப்டு யூஎஸ் ஆல்சோ, யூஎஸ்ஐயும் எதனால் குறை சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து யுனைடெட் நேஷனோட கோட்பாடை வந்து மீறுறாங்க அப்படின்னு. கோட்பாடை மீறுறதுன்னு என்ன? தன்னோட எல்லையிலேருந்து அடுத்த எல்லைக்கு போடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் குறை சொல்கிறாங்க. சைனா அட்டாக்டு டிபெட். ஒரு நிமிஷம். டிபெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து டிபெட், ரைட்? இந்த டிபெட் ரீஜனில் தான் தலாய்லாமா வந்து தலைமையாக இருக்கிறாரு. இந்த டிபெட்டை வந்து சைனா ஆக்கிரமிப்பு பண்ணி நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து இந்தியா வந்து யுஎன்எஸ்சி சைனா வந்து டிபெட்டை அட்டாக் பண்ணுறாங்க. அப்பையும் ஆனால் இந்தியா கிட்ட அவங்க வந்து சொல்லவே இல்லை, அவங்கக்கிட்ட கன்சர்ன் கேட்கவும் சொல்லவும் கிடையாது, இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறப்பயுமே கூட. ஆனாலும் அந்த சமயத்தில் யுஎன்எஸ் யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த கவுன்சிலில் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்கும். அதில் அப்போதைக்கு வந்து சைனா மெம்பராக இல்லை. அப்போயுமே சைனா வந்து இதில் மெம்பராக சேர்த்துக்கோங்க அப்படின்னு இந்தியா தான் வந்து ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி அவ்வளோ நல்லது பண்ணியும் சைனா வந்து டிபெட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறதை பற்றி இவங்ககிட்ட ஒரு கன்சர்னும் கேட்கல. இந்தியா நீடு யூஎஸ், அதாவது இந்தியாவுக்கு வந்து யூஎஸோட ஹெல்ப்பும் தேவைப்பட்டது. எதுக்காகனா ஃபுட் செக்யூரிட்டிக்காக. இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டப்போ, அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு கொஞ்ச நாளில் பஞ்சம் ஏற்பட்டது. நிறைய வார்க்காக வந்து நிறைய காசு செலவு பண்ணினதுனால சாப்பாடுக்கு வந்து அப்போ வழி இல்லை. அப்போ வந்து யூஎஸை தான் டிபெண்ட் பண்ணி இந்தியா இருந்தது. அதனால் யூஎஸ்ஏ அவங்களால டக்குன்னு வந்து புறக்கணிக்க முடியல.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து இண்டோ சைனாவில் நடந்த விஷயம். இண்டோ சைனா அப்படின்றது எதை சொல்லுவோன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா மியான்மருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது தாய்லாந்து, இதுவும் இல்லை. இங்கே அடுத்து டார்க் எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா, லாவோஸு, கம்போடியா, வியட்நாம், இந்த 3 ரீஜனும் சேர்ந்ததை வந்து இண்டோ சைனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். தாய்லாந்து வந்து இங்கே கீழே மலேசியாவோட போயிடும், அது வராது. இங்கே இருக்கிற லாவோஸ், கம்போடியா அண்ட் தென் வியட்நாம், இந்த 3 தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டோ சைனா அப்படின்னு சொல்கிறோம். இதில் நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இது இப்போ வரும். US going with France to occupy but China got ready. இப்போ வந்து இதை வந்து யூஎஸும் ஃப்ரான்ஸும் சண்டை போட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் சைனா வந்து அதை ஆல்ரெடி ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. இந்தியா அப்போல்லாம் அமைதியாக இருக்குது வாய்மூட்டு. ரைட். இந்தியா வந்து சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல் கமிஷன். அப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல் கமிஷன். ரைட். இந்தியா வந்து அதில் வந்து சேர்மனாக இருந்தாங்க. லேட்டர் அதன் பிறகு வந்து யூஎஸ் வந்து தலைமை தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயும் இந்தியா வந்து அமைதியாக இருக்குது, இந்த விஷயத்தெல்லாம் பற்றி எதுவுமே கண்டுக்காத மாதிரி. ரைட். இந்தியானா ஆன்டி கம்யூனிசமாக இருக்கிறாங்க. ஆன்டி கம்யூனிசம்னா சைனானா கம்யூனிசமை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இண்டோ சைனா அதை ஃபாலோ பண்ணல. அந்த ஒரு இஷ்யூ அங்கே ஓடிட்டுருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஸ்விஸ் கெனால். ஸ்விஸ் கெனால் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு நான் காட்டிடுறேன் மேப்பில். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்விஸ் கெனால், ஈஜிப்டு, இந்த இடத்துல வந்து ஸ்விஸ் கெனால் இருக்குது. ரைட். இந்த ஸ்விஸ் கெனாலுக்கு முன்னாடிலாம் யூரோப்லேருந்து இந்தியா வர்றதுனா இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு புது ரூட்டு கண்டுபிடிச்சாங்க. இங்கே ஸ்விஸ் கெனால் வழியாக இந்த ரெட் சீயின் வழியாக இந்த டிஜிபோட்டி, இந்த இடத்துக்கு பேர் டிஜிபோட்டின்னு இங்கே ஒரு இடம் இருக்குது. இதன் வழியாக ஈஸியாக வந்து இந்தியா வந்து அடையலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். ரைட். இந்த ஸ்விஸ் கெனால் எபிசோட் பார்த்திங்கன்னா, ஸ்விஸ் கெனால் அங்கே இருந்த ஈஜிப்டில் இருந்த தலைவர் தான் நாசர். இப்போ எப்படி இந்தியாவுக்கு நேரு இருக்கிறாரோ அந்த மாதிரி ஈஜிப்டுக்கு நாசர். அவர் என்ன பண்ணார், நேஷனலைஸ் ஆக்கிட்டார் அந்த ஸ்விஸ் கெனாலை. ஸ்விஸ் கெனால் வந்து அவங்க கண்ட்ரியில் இருக்கிறதுனால இது எங்களோட நேஷனுக்குரியது அப்படின்னு ஆக்கிட்டார். யார் இனிமேட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், ஆனால் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாரு 1956. ரைட். ஆனால் யூகேவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல்லே விட்டுருங்க, இதை வந்து எல்லா கண்ட்ரியுமே இதை நம்பி இருக்கிறதுனால இதை ஒரு கண்ட்ரியோட நேஷனலைஸ் பண்ணிடாமல் இன்டர்நேஷ்னலாக வச்சுருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போயும் இந்தியாவோட நான் அலைன்மெண்ட் பாலிசியை இந்தியா எப்படி தெரிவிக்குது அப்படின்னா, அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் எப்படி வந்து அவங்க தெரிவிக்கிறாங்கன்னா, ஈஜிப்டோட கண்ட்ரோல்லே வந்து இருக்கட்டும் ஸ்விஸ் கெனால், ஆனால் அவங்களுக்கு ஜஸ்ட் அட்வைசரி ரோல் மட்டும் கொடுத்துருங்க, மற்றபடி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், கண்ட்ரோல் மட்டும் ஈஜிப்ட் பண்ணிடட்டும்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை வந்து லண்டன் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி பேசுகிறாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே அதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் யூகேவும் ஃப்ரான்ஸும் மட்டும் ரொம்ப கோவமாயிடுறாங்க. ரீசன் என்ன, யூகேவும் ஃப்ரான்ஸும் தான் யூரோப்பியன் கண்ட்ரி. இந்த லொக்கேஷனையும் நான் காட்டிடுறேன். யூகே இங்கே இருக்குது, ஃப்ரான்ஸ் இங்கே இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் தான் இந்த ஸ்விஸ் கெனால் வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ரீசன் என்ன, இவங்க தான் இப்படி சுற்றி அந்த வழியிலனா இப்படி சுற்றி வரணும், இங்கே போகிறதா இருக்கட்டும், இல்லை இந்தியாவுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்விஸ் கெனால் மூலமாக வருதுன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. ரைட். ஓகே. இப்போ அடுத்து இப்படி நடந்துகிட்ருக்கிறப்போ இஸ்ரேல் அட்டாக் அட் ஈஜிப்ட். இஸ்ரேல் வந்து ஈஜிப்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து அதாவது இந்த ஸ்விஸ் கெனால் பற்றி கோவமடைஞ்சவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இஸ்ரேல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தான் இந்த ஸ்விஸ் கெனாலே இருக்குது. அப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து மற்ற கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இதை நேஷனலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற காரணத்துக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரைட். இப்போது பண்ணதுனால கடைசியாக நேக்கட் அக்ரெஷன் வந்து இந்தியா போடுறாங்க. இதில் வந்து விஷயம் அப்புறமேட்டு ஈஜிப்ட் தான் வந்து வாங்குவாங்க, அதை ஈஜிப்ட் தான் வந்து நேஷனலைஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து அந்த எபிசோட் போயிட்டுருக்கோம். இந்தியா வித் சூப்பர் பவர்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டாபிக். சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கிற, அதாவது வெஸ்டர்ன் சைடு இருக்க யூஎஸ்ஆர் இருக்கட்டும், இல்லை வந்து யூஎஸ்ஆர் இருக்கட்டும், இல்லை வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யாவாக இருக்கட்டும். இது 2 தான் சூப்பர் பவர்ஸ். வேர்ல்டோட சூப்பர் பவர்ஸாக World War II அப்புறமேட்டு இருந்தது. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில தான் வந்து கோல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா. இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள
ரிலேஷனை பற்றி பார்க்கலாம். யூஎஸ் வந்து ஃபஸ்ட் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. எதில் அப்படின்னாக்கா காஷ்மீர் விஷயத்துலையும் ஃபுட் எய்டு விஷயத்துலையும். காஷ்மீர் விஷயத்தில் எதனால் டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க? யூஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஜாஸ்தி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் தான் எனிமிட்டி வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. இதனால தான் யூஎனில் கூட யூஎஸ் வந்து இந்தியாவை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன? யூஎன் வந்து சின்ஸ் இட் இஸ் அ வெஸ்டர்ன் அதாவது வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்க ஆர்கனைசேஷன் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இட் இஸ் டாமினேட்டட் பை யூஎஸ் அண்ட் யூகே பீப்புள் அப்படின்றதுனால அவங்க சொல்கிறதான் ஜாஸ்தியாக எடுக்கும். ரைட். யூஎஸ்ஏ வந்து மிலிட்ரி யூஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு மிலிட்ரி ஹெல்ப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மற்ற கண்ட்ரியோட எந்த கண்ட்ரியோட வார்க் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு முதல்ல உதவி பண்ண வரவங்க யூஎஸ் தான். அதனால தான் யூஎஸோட ஃபுட் எய்டு கூட டிலே ஆணுச்சு. அதாவது சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்திரா காந்தி காலத்தில் கூட நிறையா ஃபெமைன் வந்தப்பையும் சரி, ட்ரவுட் வந்தப்பையும் சரி, வறட்சி காலத்துலேயும் சரி, நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து யூஎஸை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். அப்பயுமே வந்து நம்மளுக்கு ஃபுட் எய்டில் டிலே பண்ணதுக்கான காரணம் இதுதான். US dragged India into Cold War by including Pakistan into military blocks. அதாவது military blocks அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க இல்லையா? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அதாவது நான் இந்த மாதிரி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்லாம் உள்ளவங்க வந்து ஆர்ம்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, பீஸை மெயின்டைன் பண்ணணும், இப்படிலாம் பண்ணாங்கல்ல. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெரக்டாக இந்தியாவே அந்த வலைக்குள்ளார விழ வைக்க பார்க்குறாங்க, கோல்டு வார்க்குள்ளார வர வைக்க பார்த்தாங்க. ஆனால் இந்தியா வந்து புத்திசாலித்தனமாக இது எதுலேயுமே சேராமல் நான் அலைன்மெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டு. அடுத்து வந்து கோவா இஷ்யூ ஒன்று வந்துச்சு. கோவா இஷ்யூ வந்தப்போ கோவா தான் வந்து லாஸ்ட்டாக இந்தியாவோட சேராமல் இருந்தது. ஏன்னாக்கா கோவா வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே கிடையாது, கோவா வந்து போர்ச்சுகீஸ்க்கு கீழே இருந்தது. போர்ச்சுகீஸை ஜாஸ்தியாக வந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால கோவாவில் ஒரு விஷயம் இருந்தது. ஃபைனலி அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்தியா பிடிச்சி இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. அது அடுத்த விஷயம். ரைட். அடுத்து 1962 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நல்ல வார் நடந்தது. அந்த வார்லேயும் கூட யூஎஸ் வந்து ஆனால் அந்த வாரில் டாக்டிஸாக யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன? அவங்களுக்குள்ளார இருந்த ஒரு டாக்டிஸ் தான் அது. ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்தியா இங்கே இருக்குது, சைனா இங்கே இருக்குது, ரஷ்யா வந்து இங்கே இருக்குது. ரைட். யூஎஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போது நம்ம எல்லாமே வந்து இவங்க அப்பா அப்படின்னா இவங்க 2 பேரும் 2 பிள்ளைங்க மாதிரி, சைனாவும் இந்தியாவும் 2 பிள்ளைங்க மாதிரின்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து யூஎஸ் வந்து அடுத்த வீட்டுக்காரங்க, இவங்க வந்து நம்ம வீட்டுக்காரங்க ரஷ்யா. ஆனால் இங்கே வந்து 2 பசங்களுக்குள்ளார சண்டை வர்றப்போ சின்ஸ் இவங்களும் இந்தியாவும் சேர்ந்து கம்யூனிசமே ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தில் யூஎஸ் வந்து டாக்டிஸாக இந்தியாவுக்கு இந்த விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து உண்மையான பாசம் கிடையாது. ஆனால் சரி, நம்மளை வந்து வலையில் விழுவ வச்சாங்க, ஆனால் நம்ம வந்து சிக்கலை. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி பவருக்கு வந்த பிறகு யூஎஸும் யூகேவும் ஒரு நல்ல ரிலேஷன், இவங்க யூஎஸ் யூகே கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்போ இருந்தவர் லிண்டன் ஜான்சன் அவருமே வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஃபுட் சப்ளை கொடுக்குறதுலாம் டிலே பண்ண ஆரம்பித்தாங்க இந்திரா காந்திக்கு. அவங்க வந்து அப்போவே வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபுட் சப்ளைலாம் கொடுங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் அவர் வந்து கொடுக்கல, டிலே பண்ணிட்டார். 1965 வாரில் வந்து ரொம்ப ட்ரவுட் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து வறட்சி ஏற்பட்டுருச்சு. ஆனால் அப்போ தான் வந்து இந்தியா வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற மாதிரி வலையில் விழ வைக்கிறாங்க யூஎஸ். ஓகேவா? இதன் மூலமாக தான் இந்தியா வந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்கே வந்து ஒத்துக்குச்சு. இதுதான் வந்து இந்தியா யூஎஸ்னுடைய ஒரு ஹிஸ்ட்ரி, ரிலேஷன்ஷிப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய முக்கியமானது வந்து இந்தியா யூஎஸ்எஸ்ஆர் வந்து ரஷ்யா. ரைட். இந்தியாவும் சோவியத் யூனியனும் ஒரு நல்ல இணக்கத்தோடு தான் இருந்தாங்க. காமன்வெல்த்தில் கூட 2 பேருமே இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் சார்ட் ஆஃப் அதாவது கம்யூனிசம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க, விட கேபிட்டலிஸ்ட் பக்கம் அவங்க வந்து போகல. ரைட். ஆனால் வந்து சோவியத் அண்ட் சைனா இருந்தாலுமே கூட யூஎஸ் ஒரு சில சமயம் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தப்போ கூட ரஷ்யாவும் சைனாவும் வந்து இந்தியாவுக்கு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1955 நேரு வந்து ரஷ்யாவை விசிட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு பாசத்தின் அடிப்படையில், அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா பிரசிடெண்ட்டும் வந்து இந்தியாவை வந்து விசிட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இன்னும் நல்லது செய்யணும், வளர்கிற நாடு, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றதுனால ரஷ்யா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்
பண்ணுறாங்க. அதன் விளைவாக தான் பிலாயில் இருக்கட்டும் இல்லை வந்து பொக்காரோலையோ இருக்கட்டும் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஜாகிரஃபி படிக்கிறப்போ நம்ம வந்து நிறையவே பார்ப்போம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் தெரியும் பிலாயில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது ரஷ்யா தான். ரஷ்யா டின்ட் சைடட் சைனா. அதாவது இண்டோ சைனா டிஸ்பியூட் நடந்தப்போ சைனாவுக்கு வந்து யூஎஸ்எஸ்ஆர் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தலாய் லாமா வந்து டிபெட்டில் இருந்தவர், ரைட். அவங்கள சைனா வந்து அட்டாக் பண்ண வரப்போ தலாய் லாமாவே வந்து இந்தியா கிட்ட தான் பாதுகாப்பு கேட்டு வந்து நின்னார். அதனால் இது மாதிரி நிறையா ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அக்ரிமெண்ட் 1960 வந்து போடுறாங்க. பார்டர் ரோட் அலாங் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து பார்டர் ரோட் போடுறாங்க. அதுக்குள்ளே அக்ரிமெண்ட்னா வந்து 1960. தென் 1962 இந்தியா லைசன்ஸ் ஃபார் எம்ஐஜி மேனுஃபேக்சரிங். எம்ஐஜி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்தியா லைசன்ஸ் கூட வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ரைட். இவ்வளோதான். இதுதான் வந்து இந்தியா ரஷ்யாக்கான ரிலேஷன்ஷிப் ஹிஸ்ட்ரியில் சீன் ஃப்ரெண்ட்ஸ், ரைட். தென் அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் நேபாள் இந்தியாக்கான ரிலேஷன்ஷிப். 1950 வந்து ட்ரீட்டி ஆஃப் பீஸ்ன்றதை இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து போட்டுக்கிறாங்க. நேபாள் ஃப்ரீ பேசேஜ் த்ரூ இந்தியா, அதாவது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு ஃப்ரீ பேசேஜ் போட்டுக்கிற அளவுக்கு. தென் அடுத்து வந்து பர்மா அண்ட் இந்தியாவில் வந்து பார்டர் இஷ்யூஸ் வந்து அப்போவே கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் ப்ரெட்டி ஃபேர். அந்தளவு ரொம்ப பெருசாக பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் குட். தென் அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் முக்கியமாக இருந்தது வந்து காஷ்மீர் இஷ்யூ தான். அதனால வந்து பாகிஸ்தான் தான் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, காஷ்மீர் எங்ககிட்ட இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்தியா ஆனால் வந்து யூஎன் கிட்டே போயிட்டு யூஎன் கிட்ட போய் முறையிட்ட போயும் கூட பாகிஸ்தானுக்கு வந்து யூஎஸ் தான் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி ஸ்லைட்ஸ்லேயே அதை பற்றி நம்ம நிறையாவே பார்த்துட்டோம். 1962 வார்லையுமே கூட சைனாவுக்கு வந்து சைடட் வித் பாகிஸ்தான் தான், ஓகேங்களா. ரெண்டு சைடுமே ப்ரெஷர் இருந்ததுனால அப்போ வந்து இந்தியா வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் பாகிஸ்தான் அப்போ வந்து சைனா வார் முடிஞ்ச பிறகு இவங்க வந்து வார் தொடுப்பாங்க, ரைட். இது ஒரு பிரச்சனை. அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் அப்படின்றது இந்தியாவுக்கும் ஆகட்டும் பாகிஸ்தானுக்கு ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே ஷேரிங் வருது. இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுற விதமாக தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு 1960 போடுறாங்க. இந்த ட்ரீட்டின் படி 2/3 ஆஃப் த இண்டஸ் வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் கொடுக்குறாங்க. 1/3 தான் இதில் இந்தியா எடுத்துக்கிறாங்க, ரைட். இவ்வளோ தான் ரிலேஷன்ஷிப்பு. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம் சைனா அண்ட் இந்தியா. 1950 சப்போர்ட் ஆஃப் சைனா இன் கொரியன் வாரில் நம்ம வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ரீசன் என்ன, இன்னொரு பக்கம் யூஎஸ் இருக்கிறாங்க, ஓகேவா. இதன் அடிப்படையில் தான் சைனா கூட நம்ம வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சீட்டுக்காக கூட நம்ம முறையிடும். அந்த மாதிரி பாவம் சைனாவுக்கும் கொடுங்க, தே ஆர் ஆல்சோ டெவலப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம். அப்ஜெக்ஷன் ஓவர் சைனீஸ் ஆக்குபேஷன் ஆஃப் டிபெட். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கல அப்படின்னா டிபெட் வந்து சைனீஸ் ஆக்குபை பண்ணுறது பிடிக்கல, ஓகேவா. ஆனாலுமே பஞ்சஷீல் வந்து 2 பேருமே வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இந்தியா ஹெல்டு பண்டங் கான்ஃபரன்ஸ், அதாவது பண்டங் கான்ஃபரன்ஸ் வந்து இந்தோனேஷியாவில் நடக்கும்ல, அப்போயுமே சைனீஸோட இன்வால்வ்மெண்ட்டை ஆதரிக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணாங்க. ஆனால் டிபெட் அப்படின்னு வந்தப்போ டிபெட்டில் எதனால் அவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து அந்தளவு விருப்பம் இல்லை அப்படின்னா தலாய் லாமா வந்து அங்கே டிபெட்டில் இருந்த ஒரு பெரிய லீடர், ரைட். அவரே வந்து இந்தியாவை தேடி இந்தியாவுக்கு வந்து எங்களை பாருங்கள் சைனா வந்து ரொம்ப சுற்றி நின்று தாக்க வராங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை தேடி வந்து நின்னார். அப்படின்றப்போ நம்ம தேடி வந்தவங்களாம் நம்ம வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவும் நல்லது பண்ணாங்க தலாய் லாமா, அதாவது திபெத்துக்கு, ரைட். இட் கிளைம்ட் நார்த், அதாவது அந்த சமயத்தில் சைனா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியாஸ்னால் முக்கியமாக வந்து அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன், ரைட். அந்த ரீஜனையும் லதக்கையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் சைனா கிளைம் பண்ண ஆரம்பித்தான். இதனால வந்து ரொம்பவே இந்தியாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு, ரைட். இப்போ வந்து மிலிட்ரி அட்டாக்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியாஸ்லேயும் லதாக்லேயும் வந்து மிலிட்ரி அட்டாக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் நடந்தப்போ இந்தியாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த பந்தஷீல்லாம் எங்கிட்ட பறந்து போயிடுச்சுன்ற அளவுக்கு அவங்களுக்கு வெறுத்துட்டாங்க, ரைட். இப்போ தான் வந்து பாகிஸ்தான் லான்ச் 1965
வார் தொடுக்கிறாங்க. எக்ஸப்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நேரு கொண்டு வந்து இந்த பஞ்சஷீல் பாலிசி எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி யாருமே நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தானும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் யூஎஸும் வந்து யூஎஸும் டினை யூஎன்எஸ்சி சீட் ஆஃப் சைனாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோலாம் சைனா வந்து அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சீட்டும் கொடுக்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரி தான் ஆஃப்ரோ ஏஷியன் கண்ட்ரீஸும் வந்து இந்தியாவோட லைனே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தான் இந்தியா சைனானுடைய ரிலேஷன்ஷிப். ஃபைனலி வி கம் டு த கன்க்ளூஷன். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.